கோவிலில் இடிச்சு போட்டான். தெரியும் இல்லையா உங்களுக்கெல்லாம்? வரலாறு தெரியும் தானே? 1000 வருஷம் முன்ன. அப்போ அந்த அந்த துண்டு அந்த பீசஸ் எல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி மூட்டை கட்டி அப்படியே எடுத்துகிட்டு வந்தாங்க. இங்கே சவுத்தில் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருந்தாங்க. அதை ஸ்லிங்கமாக பண்ணி அவங்க வீட்டில் வச்சுருந்தாங்க. 100 வருஷத்துக்கு முன்னே காஞ்சி மகாபெரிவா கிட்ட போய் அவங்க அதை சொன்னபோது அவங்க சொன்னாங்களாம், இன்னும் 100 வருஷத்துக்கு இதை நீ வெளியில் எடுத்துட்டு யாருக்கும் சொல்லாதங்க. அது அவங்க வீட்லேயே வச்சுருந்தாங்க. 2024 வருஷம் 100 ஆண்டு முடிஞ்சுது. அப்போ அவர் சொல்லியிருந்தார், இது மாதிரி பாரதம் சுதந்திரமாகும், சுதந்திரம் கிடைச்ச உடனே பாரதத்துக்கு ராமர் கோவிலும் ஆகும், அதுக்கு பின்ன நீங்கள் எடுத்துகிட்டு போயிது. இதே இது மாதிரி பெங்களூரில் ஒரு மகான் இருப்பார், பெரியவர் இருப்பார், சிவன் பேரில் சங்கரன் பேரில், நான் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுங்கன்னு. அவர் நம்மளுக்கு தெரியாது, நம்மளை அவருக்கு தெரியாது. எப்படி இருந்தாலும் அவளை எந்த ஊர் இது களஞ்சேரியில் இருந்திருக்கார். அவங்க அந்த அப்புறம் அந்த லிங்கத்தை பெங்களூரில் கொண்டு கொடுத்தாங்க. அந்த 11 லிங்கத்தில் 6 லிங்கம் அங்கே இன்னும் 5 லிங்கம் நீங்கள் இங்கே அதை எடுத்துகிட்டு போகணுன்னு அவங்க வேண்டிட்டாங்க, கேட்டுட்டாங்க. அவர் சீதாராம ஜோசியர். அவரும் நிறைய வேலை பண்ணுறாங்க. எல்லாம் நிறைய பேருக்கு, முதியோர் இல்லம், குழந்தைகளுக்கெல்லாம், பெண் குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய பொது சேவை நிறைய செஞ்சுன்னு இருக்கார். நான் சரி, நல்ல விஷயம். அதை இன்றைக்கி அதை திறந்து வைப்போம். அது கூட அந்த இன்னும் 5 சிவலிங்கம் அவங்ககிட்ட இருந்தது, அதையும் எடுத்துகிட்டு இன்றைக்கி இங்கே வந்திருக்காங்க. இங்கே உங்களுக்கெல்லாம் தரிசனம் கிடைக்கிறது. சோமேஸ்வரர். நான் கும்பகோணத்தில் நம்ம கதை உண்டு இல்லையா, இங்கே 7 சோமேஸ்வரர் பற்றி கதை சொல்லுவாங்க. அப்போல்லாம் எங்கள் பெரியம்மாலாம் இங்கே தான் இருந்தா, கும்பகோணத்தில். அவங்க சொல்லுவாங்க, இந்த கும்பகோணமே கும்பேஸ்வரர் 7 கும்பேஸ்வரருக்கு சேர்ந்ததாக இருந்தது அப்படின்னு. அப்புறம் அவர் எல்லாருக்கும் கொடுத்துட்டார். சாரங்கபாணி சாரங்கபாணிக்கெல்லாம் கொடுத்தார். அப்புறம் ஒரு 7 சோமேஸ்வரன் அவர் சொல்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சோமேஸ்வரருக்கும் சோமநாதனுக்கும், சௌராஷ்டிரிய சோமநாதம்னு சொல்லுவோம், அந்த ஜோதிர்லிங்கத்துக்கும் பெரிய கனெக்ஷன். நம்ம நாடே ஒன்றா சேர்ந்துருக்கணும் சைவம் தான். கேதார்நாத்லேருந்து, அதாவது ஹிமாலயத்துலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும், இங்கே காசிலேருந்து சோமநாத் வரைக்கும், நம்ம நாட்டெல்லாம் ஒன்றா சேர்த்துருக்கிறதுன்னா அந்த சைவம். ராமரே பூஜை பண்ணது ராமேஸ்வரம். அதே மாதிரி சோமநாத்தில் சோமன், அதாவது சந்திரனே பூஜை பண்ணதுன்னு சொல்கிறோம். இந்த சோமநாத் லிங்கம் என்ன, இதுக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, இந்த லிங்கம் ஆகாசத்தில் இருந்து தான், அது பூஸ்பர்ஷமே ஆகாத இருந்ததுன்னு, அதாவது அது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அதில் இருந்ததுன்னு. இன்னைக்கு கூட நீங்கள் இந்த லிங்கத்தில் பார்க்கலாம். அந்த லிங்கத்தில் மேக்னெட் மாதிரி இருக்குது, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு. அது நம்ம இந்த ஜியோலஜிஸ்ட் எல்லாமே ஆச்சரியப்படுறாங்க, சொல்கிறாங்க இது நம்ம உலகத்துலதே இந்த இல்லை, இது எங்கேயோ வந்திருக்குன்னு. அது மாதிரி 1000 வருஷம் பிறகு உங்களுக்கெல்லாம் சோமநாதனோட தரிசனம் கிடைக்கிறது. கடவுள் நம்ம உள்ளே தான் இருக்கார். நம்ம உள்ளே இருக்கிற கடவுளை தான் நாம் பார்க்கணும். ஆனால் வெளியில் இருக்கிற கடவுளும், இதெல்லாம் நம்ம கலாச்சாரம், பண்பாடு, அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அதை ஏற்படுத்தும். மனசு மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சி உண்டாக்குறதுக்கு தான் இந்த நம்ம பூஜா விதானங்கள், சத்சங்கங்கள், ஜபம், தவம் இதெல்லாம் இருக்கிறது. எதுனா மனசில் இருக்கிற வெறுப்பெல்லாம் போய் விருப்பம் எல்லாம் நிறைவேறி மனம் நிம்மதி அடையணும்ன்றது தான். அது மாதிரி மன நிம்மதிக்காக ஆன்மீகம். அதே மாதிரி இந்த எல்லாரும் ஒற்றுமைச்சு சேர்ந்து ஒன்றா சேர்ந்து நம்ம பொது சேவையில் ஈடுபாடு வச்சுணுமானா
அது நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. எங்கள் பால்யத்தில் இங்கே பாபநாசம் கும்பகோணம்லாம் போகும்போது அங்கே இருக்கிற குடிசையெல்லாம் பார்த்து எனக்கு மனசில் தோணும், இந்த குடிசையெல்லாம் மழை வந்ததுன்னா இவங்க எப்படி இருப்பாங்க, அந்த குடிசையிலலாம் இவங்கெல்லாம் மாறி சரியான வீடு இவங்களுக்கு அமைக்கணும் அப்படின்னு எனக்கு மனசில் தோணும். இப்போ நான் வந்தப்போ பார்க்குறேன் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி குடிசை வீடுகளே ரொம்ப குறைஞ்சிருக்கு. நல்லா பொருளாதாரம் தமிழ்நாட்டில் நல்லா வளர்ந்துருக்கு. ரோடெல்லாம் ரொம்ப அழகாகிட்டுருக்கு. முன்னெல்லாம் தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் வரணும்னாக்க ஏன்னா ஒரு 5-6 மணி நேரம் ஆகும், 5 மணி நேரம் ஆனால் ஆகும். காலையில் 9 மணிக்கு கிளம்பினாக்கா 1 மணி 2 மணிக்கு தான் வந்து சேருவோம். திருச்சியிலேருந்து வரணும்னா தஞ்சாவூர்லேருந்து வரணும் 3-4 மணி நேரம் ஆயிருக்கும். இப்போல்லாம் சொன்னாங்க கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் போயிடலான்றாங்க. அவ்வளோ ரொம்ப ரோடெல்லாம் நல்லா அமைந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பவ்யமான ஒரு ஹாலு நாங்கள் பார்த்ததில்ல கும்பகோணத்தில். இது ரொம்ப அருமையான ஹால் வந்திருக்கு. இது மாதிரி பலவிதமான முன்னேற்றம் உண்டாயிருக்கு. அது கூடயே ரொம்ப மன அழுத்தமும் அதிகமாயின்றிருக்கு. மன அழுத்தம், ஒரு மாதிரி சண்டை சச்சரவு இதெல்லாமும் அதிகமாயின்றிருக்கு. இதெல்லாம் குறைக்கணும்னா தியான நிலைக்கு நாம் போகணும். இப்போ உலகமே கொண்டாடுறது. இந்த தடவை யுனைடெட் நேஷனில் நாங்கள் நின்றுட்டு ஸ்க்ரீன் தான் இருக்கே, தெரியறது இல்லையா உங்களுக்கெல்லாம் பின்னாடி? இந்த தடவை யோகா பயிற்சியை பற்றி ஒரு 10 வருஷம் முன்னையே உலக மாநாடு அதை ஏற்றுன்னு நடத்தினாங்க. ஆனால் இந்த வருஷம், போன வருஷம் குறிப்பாக உலக தியான நாளுன்னு அவங்க வந்து அதை டிசம்பர் 21 தேர்ந்தெடுத்தாங்க. 192 நாட்கள் அதில் வந்து சைன் போட்டு இது வருது. 192 நாட்கள் அதில் சைன் போட்டு அந்த உலக தியான நாள் அப்படின்றத அவங்க இது பண்ணினாங்க. இது ஒரு பெரிய விஷயம். வேர்ல்ட் மெடிடேஷன் டே ரொம்ப சிறந்தது. அது நாங்கள் தான் போய் அதை திறந்து வச்சோம். அப்போது அவங்களாம் சொன்னாங்க, பாருங்க டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி நியூயார்க்கெல்லாம் காலி ஆகிடும், யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லோரும் அவங்கவுங்க ஹாலிடேயில் போயிடுவாங்க. அதுவும் ஃப்ரைடே ஈவினிங்னா அந்த பிரசிடெண்ட், அது யுனைடெட் நேஷனோட பிரசிடெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, குருதேவ் இது இவ்வளோ கூட்டத்தை நான் எப்பவும் பார்த்ததே இல்லை, அதுவும் ஃப்ரைடே ஈவினிங் பாருங்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்க எல்லாரும். அதாவது அது என்ன எதுக்கு சொன்ன வந்தேன்னா, அவ்வளோ எல்லாருக்கும் இப்போ இந்த தியானத்தால் என்ன நம்மளுக்கு லாபங்கள் உண்டாருது அப்படின்றது எல்லாம் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கு. ஜனங்கள்லாம் புரிஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ தியானம் பயிற்சி செய்தால், தியானத்தை நிஜமும் ஒரு நாளும் பண்ணிட்டு வந்தா, விடாத பண்ணிட்டு வந்தா உடல் நல்லா இருக்கு, மனம் நல்லா இருக்கிறது, மனஸ்திதி நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம நினச்சதெல்லாம் எண்ணினதெல்லாம் நடந்துட்டு வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை உறுதியாக எல்லாரும் இப்போ தெரிஞ்சுட்டு. காரை நிறுத்தணும், ஆஃப் பண்ணிடணும். காரை நிறுத்தி முழுவதுமாக நிறுத்தினு அப்புறம் தானே பெட்ரோல் அதை ஃபில் பண்ணிட்டு அப்புறம் முன்னே நம்ம போகிறோம். அது மாதிரி நம்ம கார் என்னென்னா ஓடிட்டே இருக்கு. அப்படியே வாழ்க்கைன்ற காரில் நிப்பாட்ட மாட்டேன்றோம். அது பிரேக்கும் இல்லை, நிற்கவும் மாட்டேன்றது. எங்கேயோ போய் எங்கேயோ மோதிண்டு அப்புறம் எல்லாம் கஷ்டப்படுறோம். அதனால் வாழ்க்கைன்ற காரை அடிக்கடி நிறுத்தி அதுக்கு இல்லை பெட்ரோல் இருக்கா ஆயில் இருக்கா எல்லாம் பார்த்து போட்டுண்டு முன்ன ஓடணும்.
வாழ்க்கையில் அது ரெண்டும் வேணும். வாழ்க்கை எப்படின்னா புதுசும் பழசும் சேர்ந்து இருக்கணும். புராதனமும் நூத்தனமும் புராதனமும் சேர்ந்தது தான் சனாதனம். முன்னேற்றம் வாழ்க்கையில் எல்லா விதமான முன்னேற்றம் நம்மளுக்கு வேணும்னா நம்ம வேறு நல்லா இருக்கணும். அதாவது நம்ம கலாச்சாரம் நம்ம பண்பாடெல்லாம் நம்ம சரியாக வச்சுக்கணும். அது கலாச்சார பண்பாடுக்கே பேருடையது, பேரானது நம்ம கும்பகோணம், தஞ்சாவூர் இந்த மாவட்டம். அந்த கலாச்சாரத்தை பண்பாடையும் இங்கே நன்னா சீராக வச்சுட்டு நீங்கள்லாம் முன்னேறுங்க. உங்களுக்கெல்லாம் நல்லதாகட்டும்னு வாழ்த்தி விடைபெறுகிறோம். ஓம் நம சிவாய. ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் அப்படியே மெடிடேஷன் பண்ணுவோம். கேள்விகள் இருக்கா? சரி, கேள்விகள் இருந்தால் கேட்டுருங்க. ஒரு 4 கேள்வி 5 கேள்வி, அதுக்கு பிறகு மெடிடேஷன் பண்ணுவோம். தங்களை கும்பகோணத்தில், அதுவும் தாங்கள் அவதரித்த பாபநாசத்தில் தரிசனத்தில் பெரும் மகிழ்ச்சி. இந்த பக்தனுக்காக தங்களது பால்ய நினைவுகளை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். அது நான் முதலே சொல்லிட்டேனே, இங்கே ரொம்ப அருமையாக இருக்கும். அங்கே ட்ரெயினில் வரும்போது, தஞ்சாவூர்லேருந்து ட்ரெயினில் வருவோம், அப்படியே ஜன்னல் பக்கத்துலேயே நாங்கள் உட்காந்து பார்த்துட்டே வருவோம். பச்சை, ஏன்னா பெங்களூர்லலாம் இவ்வளோ க்ரீனரி, இது மாதிரி வயல், தென்னை மரம், வயல் இதெல்லாம் பார்க்க முடியாது அங்கெல்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அங்கங்கே ஆடு ஓடிட்டுருக்கோம். இந்த ஆடு, கன்றுக்குட்டி, மாடு ஓடுறது, ஜனங்கள்லாம் நடக்கிறது, அந்த ஆறு 4 ஆறில் தண்ணி அப்போவுமே இருந்துருக்கோம் அப்போல்லாம். இப்போல்லாம் இப்போ இன்றைக்கி பார்த்தோம் 4 அந்த பாபநாசத்தில் 4 ஆறு உண்டு. இன்றைக்கி ஒரு ஆறுலேயும் தண்ணி இல்லாத இருக்குது. அப்புறம் அதில் தான் தண்ணி ஓடிண்டே இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நல்லா மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது. ஒவ்வொரு மனிதனும் நாட்டின் குடிமகளாக, மகனாக எவ்வாறு செயல்படுவது? ஒவ்வொரு மனிதனும் நாட்டின் சிறந்த குடிமகளாக, குடிமகனாக, சிட்டிசன் எவ்வாறு செயல்படுவது? பரந்த மனப்பான்மை, சுறுசுறுப்பாக இருக்கிற ஒரு புத்தி, நல்ல பொது சேவை, பரந்த மனப்பான்மையும் பொது சேவையும் நம்ம வச்சினோமானே அதுவே போதும். சம்சார சாகரம் என்று ஏன் சொல்கிறார்கள்? அதிலிருந்து தப்பித்துக் கொள்வது எப்படி? நீங்கள் அதுலேருந்து தப்பிக்க வேணாம், அதில் நல்ல மீனாக நீஞ்சுட்டே இருங்க. சம்சார சாகரம் சொன்ன தமிழ்நாட்டில் நிறையா இருக்குது. கடலோரம் கடல் அலைகள் உண்டு. அதாவது அலைகள் வந்துட்டே இருக்கும், பாஞ்சுட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் மீன் போல் அந்த தண்ணியில் இருக்கும்போது உங்களுக்கு அது பாதிக்காது. நினைத்தது, எதிர்பார்த்தது கிடைக்காத போது எரிச்சலும் கோபமும் வருகிறது. அதை அடக்குவது எப்படி? இது மாதிரி எவ்வளோ தடவை உங்களுக்கு கோபம் வந்திருக்கு பாருங்களேன், திரும்பி பாருங்களேன். கோபம் வந்துட்டே இருக்கும், அது பாட்டுக்கு. என்ன ஒரு தடவை நீங்கள் கோபப்படும் போதும் நீங்கள் உங்களை தானே நீங்கள் புண்படுத்திருக்கிறீங்க, உங்களுக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறீங்க இல்லையா? இன்றைக்கி யாரோ ஒரு தவறு பண்ணாங்க, அதை பற்றி அவங்க பற்றி நம்ம கோவப்படுறோம். அதாவது நம்ம உடலுக்கு, நம்ம மனசுக்கு அதனால அது பாதிக்கிறது. நாளைக்கு மற்றொரு தவறு செய்தால் திரும்பி நீங்கள் கோவப்படுறீங்க. இது மாதிரி நீங்கள் கோவப்படப்பட என்ன ஆகுது? உங்கள் உடலுக்கும் மனசுக்கு தானே கஷ்டம் உண்டாகுது இல்லையா? நம்மளுக்கு ஏதோ ஒன்று கிடைக்காத போச்சுன்னா அதை விட்டு இதுக்கும் மேலே ஏதோ நல்லது வரும்ன்ற ஒரு விசுவாசமும் ஒரு நம்பிக்கையும் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் நம்மளுக்கு எப்பவும் நல்லது தான் ஆகுன்ற ஒரு உறுதியான நம்பிக்கை இருந்துட்டுன்னா அது அப்படியே நடந்துட்டு வரும். சமீபத்தில் நடந்த தீவிரவாத தாக்குதல் என்னை நிலைகுலைய செய்தது. இதற்கு தீர்வே இல்லையா? நம் அரசு என்ன செய்ய வேண்டும்?
அது எல்லாருக்கும் கஷ்டம், எல்லார் மனசுக்கும் துன்பம் உண்டாயிருக்கிறதுல. அதாவது இந்த தீவிரவாதம் என்ன சொல்லுவோம்? டெரரிசம், தீவிரவாதம். தீவிரவாதம் ஒழியணும்னா நல்ல ஒரு ஆன்மீக எஜுகேஷன் ரொம்ப அவசியம். ஆன்மீக கல்வி, இந்த ஆன்மீக கல்வியை தான் எல்லா இடத்துலையும் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். மோட்சம் என்பது இறைவனிடம் இரண்டரை கலந்து விடுவது. மோட்சம் என்னன்றதுனாக்கா இந்த பசங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கு அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவங்கள கேளுங்க, அதுதான் மோட்சம். இன்னைக்கு பரீட்சையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வீட்டுக்கு வந்து அந்த புஸ்தகத்தெல்லாம் அப்படியே உதறி ஒரு மூளைக்கு போட்டு உட்காடுறாங்க பாருங்க பசங்க, சந்தோஷமாக. அதுதான் மோட்சம், அதாவது விடுதலை. மனம் பறக்கிற மாதிரி நம்ம உள்ள நம்மளுக்கு அனுபவம் வந்ததுன்னா நம்மளுக்கு மோட்சம் கிடச்சிதுன்னு நினச்சிக்கோங்க. மனம் பாரமாக இருந்ததுன்னா அதுதான் பந்தனம். மனசில் ஒரே பாரமாக இருந்ததுன்னா அது பந்தனம். மனம் ஒரு மாதிரி லைட்டாக இருந்ததுன்னா, பறந்த மாதிரி மனம் இருந்ததுன்னாக்க அதுதான் மோட்சம். வாழும் கலை பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வருகிறேன். இது மீண்டும் பிறவா நிலைக்கு எடுத்து செல்லுமா? நிச்சயமாக. நீங்கள் பசங்கள்லாம் பார்த்தேல, நீங்கள் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேலே சின்ன பசங்க அவங்க அதாவது இன்ட்யூஷன் ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம இப்போ காலஞானியெல்லாம் தயார் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த சமயத்தை முன்னையும் பின்னையும் பார்க்கக்கூடிய ஒரு தகுமை நம்மளுக்கு உண்டாகிறது. தியான நிலைக்கு போக போக இந்த மாதிரி எல்லா விதமான மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய மாதிரி இருக்கிற விஷயம், அதிசயப்படக்கூடிய மாதிரி இருக்கிற ஒரு அதிசயமான நிகழ்ச்சிகள்லாம் நமக்குள்ளே உண்டாகும். குருதேவ், ஏன் என்னிடம் இவ்வளவு அன்பும் கருணையும் பொழிகிறீர்கள்? நீங்கள் சூரியனை கேட்டால் நீ ஏன் அவ்வளோ வெளிச்சத்தை கொடுக்குறேன்னு என்ன சொல்லுவோம்? நம்ம ஸ்வபாவம், நம்ம ஸ்வபாவத்தில் இருந்தால் அது தன்னால் எல்லாம் கருணை அதெல்லாம் தன்னால் வரும், அவ்வளோதான். சரி, தியானம் பண்ணுவோமா? எல்லாம் அப்படி உட்காருங்க. 3 தடவை ஓம்காரம் சொல்லுவோம். இந்த லைட்டெல்லாம் கொஞ்சம் குறைக்கலாம். ஓ இந்த உலகம் இறைவனை சேர்ந்தது. இறைவன் தான் இந்த உலகத்தை ஆழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால் நம்ம ஒரு கவலையும், எல்லா கவலைகளையும் விட்டு ஓய்வெடுப்போம். இறைவன் மடியில் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்று நினைத்து ஓய்வெடுப்போம்.
உடலை தளர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள். நம் உடலில் இருக்கிற ஒரு அணுவிலும் உயிர் ஓடிக்கொண்டிருக்கின்றது. உடலை ஆதரித்து வாருங்கள். நம்ம கவனத்தை கால்களில் செலுத்துவோம். கால்களில் முட்டிக்கால் வரை தொடைகள், உடலின் மத்திய பாகம், அடிவயிறு, வயிறு, முதுகு, இப்படியே மெதுவாக நம்ம அட்டென்ஷனை, நம்ம கவனத்தை உடலில் மேலே மேலே செலுத்திட்டு வருவோம். மார்பு, தோள்கள், கைகள், முகம் மலர்ந்திருக்கட்டும். ஒரு புன்சிரி முகத்தில் ஒரு புன்சிரி இருக்கட்டும். ஆழமான மூச்சு எடுத்துப்போம். மெதுவாக அந்த மூச்சு விடும். இந்த உடலே ஒரு கும்பம், அதாவது பானை. உடலுக்கு உள்ளும் உடலை சுற்றியும் ஆகாசம் உள்ளது. அதை நினைத்து வருவோம். இந்த கும்பத்துக்கு உடையன் நம் உள்ளே இருக்கிறான், கும்பேஸ்வரன். அவன் எப்பவும் மங்களத்தை உண்டாக்கிறான். மங்களத்தை தருகிறான் நமக்கு. மற்றொரு தடவை ஆழமான மூச்சு எடுத்துண்டு மெதுவாக வெளியே விடுங்க. உடல் ஒரு திரி போல் உள்ளது. உயிர் சுடர் போல் அதை சுற்றியும் உள்ளது. சுடராக உள்ள அருள் பெரும் ஜோதி நீங்களே ஆயிருக்கிறீர்கள். நம் ஆத்மா ஒரு ஜோதி ரூபமாய் இருக்கின்றது. அதை உணர்ந்து அறிந்து ஓய்வெடுப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மலர்ந்த முகத்தோடு ஒரு ஆழமான மூச்சு எடுத்துக்கங்க. அப்படியே மெதுவாக அந்த மூச்சை வெளியே விட விட உடலை இன்னும் தளர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு தடவை ஆழமாக மூச்சு எடுத்துண்டு வெளியே மூச்சு விடும்போது மெதுவாக கண்களை திறக்கலாம்.
நல்லா இருந்ததா? அமைதியாக இருந்தது இல்லையா? கடவுள் நம்ம உள்ளேயே இருக்கான். அதான் நீ தான் எங்கும் சிவமயம் கேட்டிருக்கோம் இல்லையா? கும்பேஸ்வரர், கும்பம்னா இதுக்கு உடையர் தான் கும்பேஸ்வரம். இது இங்கேயே இருக்கான், நம்ம உள்ளேயே இருக்கான். அதை நினச்சிக்கணும். ஒரு லான்ச் இருக்கு கொடுத்து லான்ச். இன்னும் எத்தனை பேர் அங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத் இருந்தாலும் அவங்க எல்லாம் ஆர்ட் ஆஃப் லிவிங் இங்கே சென்டரோடு அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலாம் தெரியுமா? நம்ம இந்த மாவட்டத்தில் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு இல்லாத, அதாவது வேலை இல்லாத யாருமே இருக்கக்கூடாது. அப்படி பண்ணிடலாம். எல்லாருக்கும் ஏதான ஒரு தொழில் கிடைக்கணும். அது மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம அமைப்பு இங்கே ஒத்துழைக்கும். குருதேவ் அவதரித்த பாபநாசம் கிராமத்தில் அந்த மக்களை முன்னேற்றும் விதமாக ஆனந்தமான பாபநாசம் என்ற திட்டத்தை இப்பொழுது குருதேவரின் பொற்கரங்களால் துவக்கி வைக்க இருக்கிறார்கள். ஹாப்பி பாபநாசம் ப்ராஜெக்ட் will be launched today with the blessings of Gurudev. தமிழ்நாட்டின் மலைச்சண்டில் எத்தனை போராட்டங்களும் பொறுமையும் நம்பிக்கையும் புதைந்திருக்கின்றன. ஜெய் குருதேவ். என் பேர் பிரியா. எங்கள் கிராமத்தில் சுதர்சன கிரியாங்கிற பயிற்சி எடுத்து கொடுத்தாங்க. அந்த அற்புதமான பயிற்சி